ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து முந்தானேத்து திருமலைக்கு போய் மகா சிவராத்திரிக்கு உண்டான அபிஷேகம் பார்த்துட்டு நேற்று காலையில் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு ரிட்டர்ன் ஆனேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அங்கே பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் அந்த மாதிரி எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் தம்பிக்கும் புக் பண்ணிட்டோம். அதன் மூலமாக 100 ரூபா ரூமும் புக் பண்ணிட்டோம். சென்னை எக்மோர்லேருந்து கிளம்ப வேண்டிய சிஎஸ்எம்டி ட்ரெயின் இப்போ சென்னை பீச்லேருந்து காலையில் 6:45 கிளம்புது. இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் எல்ஹெச்பி ட்ரெயினாக மாற்றிருக்காங்க. சார்ட்டு ப்ரிப்பேர் ஆகிறப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறையா காமிக்கும். அதில் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 10 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் இப்போது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ காலையில் டிஃபனை ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டு ரேணுகுண்டாவுக்கு ரீச் ஆனோம். திருச்சானூருக்கு போயிட்டு போகணுன்னு தான் பிளான். பட் சிவராத்திரிக்கு உண்டான அபிஷேகம் பார்க்குறது லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டோம். ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் இப்போது இந்த ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறது 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேராக உட்காந்து. அண்ட் 9:15 சிஎஸ்எம்டி ட்ரெயின் ரேணுகுண்டாவுக்கு ரீச் ஆகும். ரேணுகுண்டாலேருந்து திருப்பதிக்கு இன்னொரு லைன் போட போகிறாங்க போல இருக்குது, அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி போட்டால் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மெட்ராஸ் கஃபே கூட இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில். இங்கேருந்து நம்ம திருமலைக்கு டைரெக்டாக பஸ் ஏறிக்கலாம். திருச்சானூருக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, திருப்பதிக்கு போய் தான் போகணும், இல்லைனா ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கணும். திருமலாக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி எதிர்த்தாப்புல லெஃப்ட் சைடில் பஸ் இருக்கும், ஏசி பஸ், நான் ஏசி பஸ். ஒரே ஒரு பஸ் தான் இருந்தது, அதுவும் ஃபுல்லாகிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து வந்துச்சு ஒரு பஸ், ஏசி பஸ். அதில் கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருந்தது, ஸோ அதில் ஏறிட்டேன். கபிலேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவத்தோட வாகன சேவை அப்போ தான் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. சமக்கரோடு இருந்தது நந்தி சர்க்கிளில். அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இது எதிர்த்தாப்பில் நீங்கள் பார்க்குறது பூதேவி காம்ப்ளெக்ஸ். 9:45 கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டோக்கன் வாங்குறதுக்கு. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுமே நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். அலிப்பிரி டோல் இது. செம க்ரௌடு. கார் பார்க்கிங், காருக்கு, அதாவது காரில் போகிறவங்களுக்கும் ஜீப்பில் போகிறவங்களுக்கும். பஸ்ஸுக்கு தனியாக 2 லேன் வச்சுருக்காங்க. ஸோ பஸ்ஸில் நம்ம ஈஸியாக போயிடலாம். 4 வீலருக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் நீங்கள் தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க இல்லை ஜீப்பில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா வெஹிக்கிள் செக்கிங் நம்மளை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அலிப்பிரி டோல். ரேணுகுண்டாலேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். ராம்பகேச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. அங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டோம். 100 ரூபா ரூம். 6 hours ஸ்லாட் நம்ம சூஸ் பண்ணி தான் புக் பண்ணுவோம். அதுக்குள்ளே ரூம் எடுத்துடணும். அதுலேருந்து ஒரு நிமிஷம் லேட்டானா கூட ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேன்சல் ஆகிடும். நம்ம ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நாங்கள் 12 to 6 ஸ்லாட்டு புக் பண்ணியிருந்தோம். 11:05 போல் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ராம்பகீச்சா பிளாக் 2 அலாட் பண்ணியிருந்தாங்க. ராம்பகீச்சா பிளாக் 2 விளாக் தனியாக ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. கோயில் கிட்ட இருக்கக்கூடிய 100 rupees ரூம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. கிளம்பி வரத்துக்கு மனசே இல்லை. ராம்பகீச்சா பிளாக் 2. ஸோ அங்கே போய் ரூம் எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக 150 ரூபா ஜீப் கொடுத்து இந்த கோகர்பம் டேம் கிட்ட இருக்கிற பாண்டவ தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் மகா சிவராத்திரிக்கு எப்பவும் அபிஷேகம் செய்வாங்க. ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக நான் வரும்போது கேட்டேன் முடிஞ்சிருச்சுமா அப்படின்ட்டாங்க. அன்னப்பிரசாதம் வேற கொடுத்துட்டு இருந்தாங்களா, சரி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். பட் அப்புறம் அபிஷேகம் செய்தாங்க. வீடியோ லைவாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே மகா சிவராத்திரிக்கு அண்ட் எவ்ரி சாட்டர்டேஸ் அண்ட் மண்டேஸ் இங்கே அபிஷேகம் செய்வாங்க. நம்ம வரலாம். ஸோ இங்கே அபிஷேகம் பார்த்துட்டு மத்தியானம் 2:25 மலையப்ப சுவாமி கோயிலேருந்து வெளியில் வருவார். அங்கே அவரை சேவிச்சுட்டு எகெயின் 4:40 வைபோத்சவ மண்டபத்துலேருந்து வருவார். அங்கே அவரை சேவிச்சுட்டு சகசர தீபாலங்கார சேவா கொஞ்சம் நிமிஷம் பார்த்துட்டு வராக சுவாமி தர்ஷனத்துக்காக வந்தோம். கரெக்டாக வராக சுவாமியை பார்க்க போகிறச்ச மலையப்ப சுவாமி மாட வீதி உலா முடிச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தார். ஆரத்திக்கு மலையப்ப சுவாமி வராக சுவாமி கோயில்கிட்ட ஆரத்தி எடுத்துப்பார். ஸோ அங்கே வர சேவிச்சு இமீடியட்டாக வராக சுவாமி கோயில் தர்ஷனத்துக்கு போயிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாலை
பெருமாள் தாயாருக்கு சாத்தி இருந்தது. கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக மகா சிவராத்திரிக்கு பெருமாள் விபூதி பட்டை இட்டிருப்பார் அப்படின்ட்டுலாம் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உற்சவருக்கும் இல்லை, மூலவருக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வராக சுவாமி கோயில். சீக்கிரமாகவே தர்ஷன் முடிஞ்சிருச்சிங்க. நைட் இப்போ 10 மணி வரைக்கும் தர்ஷனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. முதல்ல 9 மணிக்கு இருந்தது, இப்போ 10 மணி வரைக்கும். மார்னிங் 5:30 மணிலேருந்து அனுமதிப்பாங்க விஸ்வரூப தரிசனம். ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். நெய்வேத்தியம் இருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் ஜஸ்ட்டு ஸ்டாப் மட்டும் பண்ணியிருப்பாங்க. கோயில் நட சாத்த மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டைம் இருக்குது, தனியாக அனுமதிப்பாங்க. ஸோ அவங்க தரிசனம் செய்துட்டு N2 நரசிம்மர் கோயில் இங்கேயும் வந்து தரிசனம் செய்தோம். ஏகாந்தம் சேவாக்கு அட்டன் பண்ணல, ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ட்டு. இது பெரிய ஜிஎஸ் சுவாமி மட். ஒரு 5 மினிட்ஸ் இங்கே வந்து உட்காந்துருந்தோம். அடுத்து பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போனோம். பாட்டகங்கம்மா கோயில்லையுமே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ரொம்ப விசேஷமாக அபிஷேகம் செய்துட்டு இருந்தாங்க. நைட்டு தான் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. காவல் தெய்வம் பாட்டகங்கம்மா. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வருவோம்ல, அதுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் இருக்குன்னு வீடியோ நிறைய ஷேர் பண்ணிக்கேன். மோஸ்ட்லி ட்ரை பண்ணிடுவேன் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்ருப்பாங்க போல இருக்கீங்க. சிவராத்திரிக்காக சுவாமி பாடல்கள்லாம் பாடி லேடிஸ் பூஜையெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அன்னப்பிரசாதம் போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. சூடாக சாம்பார், ரசம் செம்ம டேஸ்டாக இருந்தது. ஒரு மசால் வடை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் அங்க பிரதட்சணம் ஜாயின் பண்ணி அங்க பிரதட்சணம் செய்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கோல்டு காயின் நம்ம இந்த கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புக் ஸ்டால் கிட்ட இருக்கிற கவுண்டரில் வாங்கலாம். 5 கிராம் 2 கிராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். 10 கிராம் கோல்டு காயின். முன் பக்கம் பெருமாள் டாலரும் பெருமாள் படமும் பின்பக்கம் தாயார் படமும் போட்டிருக்கோம். நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கோல்டு டாலர் ஷேர் பண்ணியிருக்கேன், வெள்ளி டாலர் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லா டாலர்ஸுமே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, கோல்டு டாலர் வாங்கணும்னா இனிமேல் நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. போய் கேட்டேன். ஆக்சுவலாக அவர் கேட்டார், நீங்கள் எந்த தர்ஷனத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு. அங்கே பிரதட்சணம் அப்படின்னும். நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சும்மா கேட்டேன். அதெல்லாம் வாங்கிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் வேணுமா, ஏன்னா நாங்கள் லட்டு கவுண்டரில் டிக்கெட்டை கொடுத்துருவோமே அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை எதுவும் அப்படின்னாங்க. சம்மருக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிழலில் நடக்கிறதுக்கு பக்தர்கள் அந்த க்ரீன் கலரில் மேலே போடுவாங்கள்ல, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அண்டு பஸ், ஃப்ரீ பஸ் மலையில் போகும்ல, அதில் கூட ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்து. ஆக்சுவலாக ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணுறப்போ எங்கள் பிரிண்ட் அவுட்டு ஸ்கேனே ஆகலை. ஆனால் அதில் இருக்கிற நம்பர் வச்சு தான் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க. ஸோ பிரிண்ட் அவுட்டு ஆக்சுவலாக நானும் கிளாரிட்டியாக தான் எடுத்துகிட்டு போனேன். பட் அது ஸ்கேன் ஆகலை. அதுக்கப்புறம் அவரே அந்த நம்பரை வச்சு எடுத்து டீட்டெயில்ஸ் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கரெக்டாக கிளாரிட்டி இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கீழ் திருப்பதிக்கு வந்துட்டு சென்னைக்கு போகிற ட்ரெயின் ரேணுகுண்டாலேருந்து மத்தியானம் 1 மணிக்கு இருக்குது. எல்டிடி லோகமானிய திலக். அதில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் சாயந்தரமே நேற்று. அங்க பிரதட்சணம் vlog சீக்கிரமாகவே தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். லென்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெதர் நார்மலாக இருக்க திருமலாவில், க்ரௌடும் இப்போதைக்கு நார்மலாக இருக்குது. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலன்னா நீங்கள் டோக்கனில் போனாலும் சரி, இல்லை டைரெக்டாக தர்ஷனத்துக்கு போனாலும் சரி, ஃப்ரீ தர்ஷனம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாவது டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் எப்போ போனாலும் நீங்கள் ஆஃப்லைன் லக்கி டிப்பும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்க் வரணும்னா இப்போ வந்த சப்வே வழியாக ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். அதுவும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபாரத்தில் ட்ரெயின் வந்தால் நம்ம பிரிட்ஜு ஏறி இறங்கணும் கூட கிடையாது, அதுலேருந்து இந்த சைடு வந்துடலாம். கரெக்டாக நாங்கள் வந்தப்போ ட்ரெயின் வந்ததா ஈஸியாக இருந்தது. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.